2026ல் நான் யாருன்னு காட்டுவேன், மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்கன்றான். இவனை என்னவோ தூக்கின்னு போய் அப்படியே கோட்டையில் சொருகிற மாதிரி மக்கள் இவன் சொல்கிறான். விஜய், இந்த நடிகர் விஜய் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு இப்படி நின்னான். அம்மா 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 நின்னா. ஏன்னா அந்த பொம்பளை உனக்கு ரிவீட் அடிச்சிச்சு. வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இளைஞர்கள் நுழைவார்கள், ஒரு மயிரும் நுழைய மாட்டாங்க. என் குழந்தைய ஐசியூவில் சேர்த்துட்டு விஜயனுடைய கூட்டத்துக்கு நான் வந்துக்கிறேன்றான். இந்த மாதிரி முட்டாள் கூட்டங்கள்லாம் இருந்தால் அப்புறம் ஏங்க சாக மாட்டாங்க? 2026ஓட விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையும் க்ளோஸு, சினிமா வாழ்க்கையும் க்ளோஸு. இவன் நடிகர் விஜய், அவனுக்கு சொல்கிறேன், டேய் நீ பெத்த அப்பா அம்மாவுக்கே சோறு போடாதவன். அது அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டிக்கிறான் பாரு, அந்த புஷி ஆனந்தன், அவன் பேச்சை கேட்டுன்னு பெத்த அப்பா அம்மாக்கே நீ சோறு போடாதவன். கட்டின பொண்டாட்டியை வீட்டு விட்டு துரத்திட்டு, சொந்த பொண்ணு சொந்த பையனை வீட்டு விட்டு அமிச்சிட்டு, கண்ட நடிகைகளோடு குடும்பம் நடத்தினுக்கிற ஒரு குடிகார பையன் நீ, ஒரு குடிகார பொம்பளை பொறுக்கி விஜய் நீ எங்கள் தலைவர் தளபதி பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி நமது உலகமே போற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் கண்டவெல்லாம் பேசுகிறான். ஒரு 41 பேரை அப்பாவி மக்களை கொண்டு விட்டு ஒரு கொலைகாரன் விஜய் அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுகிறான். ஆமாம், என் மேலே வன்மத்தை கொட்டுறீங்கன்றான். 2026ல் நான் யாரு காட்டுவேன்றான். நான் சொல்கிறான், 2026ல் நான் யாருன்னு காட்டுவேன், மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்கன்றான். இவனை என்னவோ தூக்கின்னு போய் அப்படியே கோட்டையில் சொருகிற மாதிரி மக்கள் இவன் சொல்கிறான். விஜய், 2026ல் மக்கள் வந்து உங்களை தூக்கி எறிவாங்கன்னு 41 பேர் கொலை பண்ண ஒரு கொலைகாரன், கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தாத மற்றவ கூட குடும்பம் நடத்துகிறவன், 6 மணிக்கு மேலே தண்ணி பொண்ணுன்னு உல்லாச வாழ்க்கை வாழக்கூடியவனா திமுக ஆட்சியை பற்றி முதலமைச்சரை பற்றி பேசுகிறான். அவன் சொல்கிறான், அதிகார மமதையோடு இருக்கிறாராம் முதல்வர். இவன்லாம் பேசுகிறான் நம்ம தலைவர் தளபதி பற்றி. நான் என்ன பேசுறது எனக்கு என்னன்னே ஒன்றும் புரியலிங்க. ஏன்னா இவன்லாம் பேசுகிறான். ஜெயலலிதா கிட்ட போய் கை கட்டின்னு நின்ன பாடூஸ் பையன், ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன் இந்த நடிகர் விஜய் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு இப்படி நின்னான். அம்மா 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 நின்னா. ஏன்னா அந்த பொம்பளை உனக்கு ரிவீட் அடிச்சிச்சு. அந்த தலைவான ஒரு படம் ஒன்று எடுத்தான், அதில் ஒரு பாட்டு ஒன்று வச்சு போட்டான். இவன் ஆட்சிக்கு வர மாதிரி, இவன் முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஏதோ டைலாகெல்லாம் வச்சான். பிச்சு எடுத்துச்சு அந்த பொம்பளை. அப்பனும் புள்ளியும் போய் காலில் சரணடைஞ்சானுங்க. இப்போ இவன் வந்து நம்மளை பற்றி பேசிட்டோம். விஜயே ஜெயிக்க மாட்டான். இவன் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு ஃப்ராடு பையன் ஒருத்தக்கிறான், வாத்தா அவங்க அம்மாவில். அந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தக்கிறான், திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிறவன் பொறிக் பையன். அவன் என்ன பேசுகிறான், எப்பா கை வச்சு பாருங்க, விஜய் மீது கை வச்சு பாருங்க, தைரியம் இருந்தால் என் தலைவர் விஜய்க்கு வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இளைஞர்கள் நுழைவார்கள், ஒரு மயிரும் நுழைய மாட்டாங்க. என்னது, ஒரு மயிரும் நுழைய மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 41 பேர் இவனுங்க கொண்டானுங்க இல்லை, அப்போவே விஜயை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். இந்த ஆதவர்ஜனான ஒரு புறம்போக்கத்துக்கிறான் பாருங்க, திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிறவன், இவனை தூக்கி உள்ளே போட்டுக்கணும். அந்த இன்னொருத்தக்கிறான் பாருங்க, அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தன், அந்த பாண்டிச்சேரிக்கார, 85 பேசுவான். 85 80 தலைவர் பேசுகிறான் இல்லை, அந்த புஷி ஆனந்தனே மயிர் ஆனந்தனும், அவனை தூக்கி உள்ளே போட்டுக்கணும். இவனுங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருந்தா இவனுங்கெல்லாம் வந்துட்டு இவனை பேசியிருப்பானுங்களா? உண்மையிலே தப்பு நம்ம பக்கம் தாங்க இருக்குது. நான் எது இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலாக பேசுகிறவன். தப்பு நம்ம பக்கம் இருக்குது. இவனுங்களை தூக்கி உள்ளே போட்டிருந்தா 41 பேர் கொண்டானுங்க, 41 பேர் கொண்டானுங்க. அப்போ விஜய் தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். அவன் ஆதவர்ஜுனா பேசுகிறான், அவனை விட்டு வச்சுக்கிறமேங்க நம்ம. அவன் ஆதவர்ஜுனா திருட்டு பையன், அவன் திருட்டு லாட்டரி சிட்டிக்கிற பொறுக்கி புறம்போக்கு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் பையன் அவன் பேசுகிறான்.
இஷ்டத்துக்கு பேசுகிறான். முதலமைச்சரை பேசுகிறான், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதியை பேசுகிறான், ஆட்சியை பேசுகிறான். நம்ம வேடிக்கை தானே பார்க்குறோம். உன்னை விட்டு வச்சுக்கிறோமே. உள்ளத்துக்கு பாத்ரூமில் வலிக்கும் தானே பேசுவானா? அந்த இன்னொருத்தன் யாரு, அமுல்ராஜ் ஐஏஎஸ், அவன் தான் விஜய் வீட்டு ரைடுக்கே போனவன். அவன் இப்போ அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கனான். அவன் சொல்கிறான், இதெல்லாம் தாய்மார்கள் சிந்திக்கணும். அவன் விஜயனுடைய கூட்டத்துக்கு போறீங்களே, அதில் ஒருத்தி சொன்னால, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் திரிச்சா. இன்னொருத்தி சொன்னா, 22 வருஷமா நான் விஜயை லவ் பண்றேன்னா. இப்போ இன்னொருத்தி சொல்லிக்கிறான், என் குழந்தைய ஐசியூவில் சேர்த்துட்டு விஜயனுடைய கூட்டத்துக்கு நான் வந்துக்கிறான்றான். இந்த மாதிரி முட்டாள் கூட்டங்கள்லாம் இருந்தா அப்புறம் ஏங்க சாவ மாட்டாங்க? இப்படிப்பட்ட முட்டாள் கூட்டங்கள்லாம் இவன் கூட்டத்துக்கு போனா அப்புறம் ஏன் கூட்ட நெரிச்சல் சிக்கன்னு சாவ மாட்டாங்க? இந்த இவன் சொல்றான், அமுல்ராஜ் ஐஏஎஸ், அவன் என்ன சொல்றான், என் தாய்மார்கள் கொஞ்சம் யோசிங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், என் மயிரும் வரப்போதில்ல, மற்ற விஜயே ஜெயிக்க போகிறதில்ல, அப்புறம் எங்கடா நீங்கள் மயிறு ஒரு தொழில் நீங்கள் டெபாசிட் வாங்க போகிறதில்ல. 2026 விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையும் க்ளோஸு, சினிமா வாழ்க்கையும் க்ளோஸு. அவன் அமுல்ராஜ் ஐஏஎஸ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நாங்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்திடுவோன்றோம். இந்த மாதம் 1000 ரூபாய் தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு தன்னை பெறாத பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மூதாட்டிகளுக்கும் வயதான தாய்மார்களுக்கும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறாரே நம் தலைவர் அவர்கள், அந்த மாதம் 1000 ரூபாய், அதை நாங்கள் நிறுத்துவோம், அது தேவையில்லைன்றோம். அந்த அமுல்ராஜ் ஐஏஎஸ் அந்த தமிழக வெட்டு கழக பொதுக்குழுவில் பேசுகிறாங்க. அவன் நிறுத்திடுவோன்றான். அடுத்து இந்த இலவச பஸ் பயணத்தை நிறுத்துவோன்றான். இந்த புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் தலைவர் தளபதி கழக ஆட்சியில் வளர்கிறார்ல, அதை நிறுத்திடுவான்றோம். இவ்வளோ பேசுகிறானுங்க. இவன் நடிகர் விஜய், அவனுக்கு சொல்கிறேன், டேய் நீ பெத்த அப்பா அம்மாவுக்கே சோறு போடாதவன். அது அவன் அந்த பரோட்டா கடை மாஸ்டிக்கிறான் பாரு, அந்த புஷி ஆனந்தன், அவன் பேச்சை கேட்டுன்னு பெத்த அப்பா அம்மாக்கே நீ சோறு போடாதவன். கட்டின பொண்டாட்டியை வீட்டு விட்டு துரத்திட்டு, சொந்த பொண்ணு சொந்த பையனை வீட்டு விட்டு அமிச்சிட்டு, கண்ட நடிகைகளோடு குடும்பம் நடத்தினுக்கிற ஒரு குடிகார பையன் நீ, ஒரு குடிகார பொம்பளை பொறுக்கி விஜய் நீ எங்கள் தலைவர் தளபதி பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்ன சொல்கிறது, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இவனுக்கு சொல்கிறானுங்க, அதாவது மக்கள் தூக்கி எறிவாங்களாம். நான் சொல்கிறேன் கேட்டுக்க, விஜய்க்கு சொல்கிறேன், உனக்கு ஜாலரா அடிக்கிறான் பாரு, அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த அமுல்ராஜ் ஐஏஎஸ், அந்த புஷி ஆனந்தன், மயிர் ஆனந்தன், அந்த நிர்மல்குமார், அவன் கூட எவன் வாங்குறான், அத்தனை படூஸ் பசங்களுக்கு சொல்கிறேன், 2026 எங்கள் தலைவர் தளபதி, தேசத் தலைவன், உலகத்தமிழன், உலகத்தமிழன், உலகத் தலைவன் எங்கள் தலைவர் தளபதி. எங்கள் தலைவர் தளபதி தான் 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், மன்னிக்கவும், நமது தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். திமுக அமைச்சரவை எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வாலிப கலைஞர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் எங்கள் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதனால அதாவது நம்ம விட்டுட்டோம் பேசுகிறான், ஆதவ அர்ஜுனா பொறுக்கி பையெல்லாம் பேசுகிறான். அவனை நேராக பார்த்தோன்னா என் காலில் இருக்கிற அறந்து போன செருப்பத்துன்னு அடிப்பான் அவன் ஆதவ அர்ஜுனாவை. என்ன அதனால விஜய்க்கு சொல்கிற, டேய் நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடா, குடிகார நாய் நீ, என்ன சொல்கிறது, எங்கள் தலைவரை பற்றியெல்லாம் உனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை. 41 பேரை கொண்டு போட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணல பாடுறா, எங்களை கேட்கணும். பட்டா இருறா, பேசுடா, எவ்வளோ பேசுறா. இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் பேசுவியா, இதில் உன்னை வெற்றி சிறண்டா. டே விஜய், டே பொம்பளை பொறுக்கிய குடிகார நாய, டே புறம்போக்க, பேசு, எவ்வளோ பேசு. உன் கூட வரவன் பாடுறா, எவனா ஒருத்தர் ஒரு பேர் சொல்கிற மாதிரி அவன் கூட பாரு. நீயே பொறுக்கி பிள்ளைகா பையன், உன் கூட அப்படி இருப்பான், உன் கூட அப்படி தான் இருப்பான்.